guys, welcome to my channel. நீங்க பாக்குறது பார்த்தேன் 7. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் எப்பவுமே காமெடி வீடியோஸ் நிறைய படிப்பேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ போட போறோம். குக்கிங் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் எவ்வளோ வாட்டியானா நான் குக்கிங் வீடியோ போடலாம். ஓகேவா? இப்போ நம்ம குக் பண்ண போறோம். என்னதுன்னா பாஸ்தா. நிறைய பேர் பாஸ்தா சாப்பிடுவீங்க. அது எப்படி குக் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா சில பேருக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கு அவ்வளவு தெரியாது. பட் ஆல்சோ நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம தண்ணிய கொதிக்க வச்சுக்கோம். ஒரு 8 to 10 minutes அதை நல்லா கொதிச்சுக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் பாஸ்தா வச்சுக்கிட்டோம். இது இந்த மாதிரி பாஸ்தா கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த தண்ணி இருக்கு, எங்க அம்மா அங்க இருந்து கொஞ்சம் கிளி சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அவ்வளவு தெரியாதுன்னு. இப்போ இந்த தண்ணிய நம்ம அதுல கொஞ்சம் ஊத்திக்கணும். கொஞ்சம் தண்ணி வேப்பரான கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ஊத்திக்கணும். நிறைய பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க ஊத்த தேவையில்ல. நான் நிறைய பிடிக்கல, அதான் ஊத்து. சரி கைஸ், கட்டே ஆகல. கட் ஆயிடு. கட் பண்ணக்கு அப்புறம் உள்ள உங்களுக்கு மசாலா கிடைக்கும். இவ்வளோ பெரிய பேக்கெட் மசாலா கிடைக்கும். இந்த மசாலா அப்ப நாங்க தனியா இந்த மசாலா இது எப்படி இருக்கும்னு இதுவும் நாங்க சேர்த்துதான் போட போறோம். அதுக்கு வியர்ட் காம்பினேஷன் எல்லாம் இல்ல, நல்லதா இருக்கும், சூப்பரா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். உள்ள பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா இது இப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம உள்ள போட்டுக்கலாம். சின்ன பசங்க வீட்டுல அம்மா அப்பா இல்லாம சேப்பலாங்க டேஸ்டா இருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோ, கொஞ்சம் இப்படி கலக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி ஒரு 10 minutes வெயிட் பண்ணிக்கணும். அது நல்லா பெருசாயிடும். ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ், இப்போ ஒரு 10 minutes ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மசாலா கொட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கட் பண்ணிக்கலாம். ஓப்பனாவே எனக்கு சின்ன வயசுலேயே மசாலா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். குட், நம்ம ஃபுல்லா போட்டிக்கலாம். கொஞ்சம் இப்படி காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்து போடணும். அப்புறம் மசாலா காலி ஆயிடுச்சா இல்லையா பார்த்துட்டு போடுங்க, இல்லைன்னா மசாலா வேஸ்ட் ஆயிடும். ஆச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னால நான் இது கொஞ்சோண்டு தான் போட போறேன். நிறைய போட்டேன்னா திட்டுவாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள பாத்தீங்களா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இது டேஸ்ட் பண்ணலாம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இப்போ இது கொஞ்சம் பிடிக்கலாம். கொஞ்சம் பாதி போதும். ஸோ போதும் இது. இப்போ உங்களுக்கு ஏதாவது பாட்டு வந்துச்சுன்னா விட்டுருங்க. நான் இப்போ கொஞ்சம் போட்டிக்கிறேன். இப்போ ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கலக்கணும். பாத்தீங்களா அந்த 10 minutes இப்படி வரணும். லைக் இப்போ எப்படி சொல்லுது இருக்க, நல்லா கலக்கிக்கிறேன் ப்ரோ. இது பாத்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா வந்தது. எனக்கு நல்லா கலக்கிக்கணும். எனக்கு இந்த கலக்கல் தான் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி. நான் சமையல்ல எங்க பயனா. அப்புறம் மெயின் இருங்க இப்பதான் அம்மா சொன்னாங்க. என்ன பண்ணுது, எடுத்து இந்த மசாலா கொட்டிடலாம். சாரி கைஸ், சமையல்ல கொஞ்சம் சொதுப்பலாயிடுச்சு. ஓகே, இவங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரமா வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு எடுத்து கொஞ்சோண்டு உப்பு லைக் போடணும். இப்படி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்றேன். ஒரு ரெண்டு வாட்டி இப்படி போட்டா போதும். ஓகேவா? ஒரு சைடா வச்சுட்டு
அகைன்ஸ் கணக்கணும் ஒரே கைஸ் ஃபோன் பண்றாங்க. ஓகே பா சூப்பரா இருக்குல்ல. ஆனா இது நல்லா வந்து உள்ள மிஸ் ஆகணும். நான் யோசிக்கிறேன் இது ஃபுல்லா போட்டுடலாம்னு. அம்மா ஓகேன்ட்டாங்க.